விழுப்புரம் அருகே சமூக நீதி போராளிகள் மணி மண்டபத்தை நாளை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். திண்டிவனத்தில் இன்று நடைபெறும் திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் பங்கேற்பு. அம்பேத்கர் வகுத்த அரசியல் அமைப்புக்கு பாஜக அரசினால் பேராபத்து ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் கடனுக்கு பதிலாக தொழிலதிபர்கள் கடனை தள்ளுபடி செய்கிறது மத்திய அரசு என ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. தொழிலதிபர்களின் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்துள்ளது பாஜக அரசு. அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மத்திய நிதி அமைச்சகம் அறிவிப்பு. பள்ளி மாணவர்கள் கல்வி உதவித்தொகைக்கான ஊரக திறனாய்வு தேர்வு தள்ளி வைக்கப்பட்டது. பிப்ரவரி 8ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு. பாதிப்பு அதிகரிப்பதால் பொண்ணுக்கு வீங்கி தடுப்பூசியை தேசிய அட்டவணையில் சேர்க்க வேண்டும். மத்திய அரசுக்கு தமிழக சுகாதாரத்துறை கோரிக்கை. வேலைவாய்ப்பு விளம்பரங்களில் எச்சரிக்கை இருக்க வேண்டும். போலிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என அகில இந்திய கல்விக் குழுமம் எச்சரிக்கை. சென்னை மெட்ரோ ரயில் பாதைக்காக அடையாறு ஆற்றில் சுரங்கம் தோண்டும் பணி 1 வாரத்தில் முடிக்க தீவிரம். மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல். நெல்லை ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த தூத்துக்குடி நபர் கைது. கஞ்சா போதையில் மிரட்டல் விடுத்ததாக போலீசில் வாக்குமூலம். கரூர் மாநகராட்சியுடன் ஆண்டாங்கோவில் கிழக்கு ஊராட்சியை இணைப்பதற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவித்தும் கிராம சபை கூட்டத்தில் திமுக அதிமுக மனு. இரு கட்சியினரும் ஒரே நேரத்தில் மனு கொடுத்தபோது வாக்குவாதம் தள்ளுமுள்ளு. டெல்லியில் கடும் குளிர் நீடிப்பதால் மக்கள் பாதிப்பு. சாலையோரத்தில் வசிக்கும் மக்கள் இரவு தங்கும் இடங்களில் தஞ்சம். டெல்லி ரிதாலா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மீது தாக்குதல். தேர்தல் அணிவகுப்பை தடுக்க முயன்றதாக தேர்தல் ஆணையத்தில் புகார். ஜம்மு காஷ்மீர் ரஜௌரி பகுதியில் பரவும் மர்ம நோய்க்கு உயிரிழக்கும் அபாயம். மருத்துவர்கள் செவிலியர்களின் விடுமுறையை ரத்து செய்து உத்தரவு. அவசர காலத்தில் விமானத்தை தரையிறக்குவதற்கு அனுமதி மறுத்ததால் கொலம்பியாவுக்கு அபராதம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இஸ்ரேலை சேர்ந்த மேலும் 6 பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் முடிவு. போர் நிறுத்த ஒப்பந்தம் காரணமாக அடுத்த கட்ட நடவடிக்கை. U-19 மகளிர் உலகக்கோப்பை போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறியது இந்திய அணி. வங்கதேச அணியை வீழ்த்தி இந்தியா அணி முன்னேற்றம்.